இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது. என்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வந்ததோ அன்னைக்கே ஸ்டாலினுக்கு தூக்கம் போச்சு. தூக்கம் இல்ல, தூக்கத்திலையும் புலம்புறோம், நடந்து போனா புலம்புறாரு, சாப்பிட்டா புலம்புறோம். பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. என்னடா பாரதிய ஜனதா கட்சி? என்ன ஆபத்து? இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற 11 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு இந்தியா மட்டுமில்ல உலகத்தை திரும்பி பார்த்திருக்கிற வைத்திருக்கிற ஒரு தலைவர் நரேந்திர மோடி. பாகிஸ்தானுக்குள்ளே சென்று அடித்து நொறுக்கிய பிரதம மந்திரி பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு இந்த தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி. உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? பாரதிய ஜனதா பத்தியும் அண்ணா திமுக பத்தியும் மோடியை பத்தியும் பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? என்ன தகுதி இருக்கிறது? என்ன அதிகாரம் இருக்கிறது உனக்கு? நான் கேட்கிறேன். 4 ஆண்டு காலம் விலைவாசியை பற்றி கவலையே படாத இந்த ஸ்டாலின் எங்கே இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற அந்த 140 கோடி மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய அத்தியாவசிய பொருட்கள் மக்கள் சுரண்டப்படுவதை தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் மோடிக்கு கோரிக்கை வைத்தார், பலமுறை வைத்தார். இந்த விலைவாசிகளை கட்டுப்படுத்தப்பட வேண்டும், வரி விகிதத்தை சரி செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு? மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கிறது நேற்றிலிருந்து. என்ன? அனைத்து பொருட்களான வரி இன்னைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்கும். ஏற்கனவே வரி 0%, 5%, 12%, 18%, 28%, 50% வரி இருந்ததுமா. வரி எல்லா பொருளும் நீ வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வரி 5, 8, 28. அந்த வரியில நீ வாங்கும் போது சேர்த்து வாங்குவோம். அவங்ககிட்ட 10 ரூபாய் போடணும், 8 ரூபாய் வரி கட்டணும், 18 ரூபாய் போட்டு லாபத்தோடு சேர்த்து 25 ரூபாய் கிட்ட வாங்குவான். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த வரி எல்லாம் சீரமைச்சு 2 வரி தான், 5, 18, 28 அவ்வளவுதான். வேற வரி கிடையாது இன்னைக்கு.